Hello guys, welcome back to my channel High Tech Solution, the path to better programming. நம்ம சேனலில் டெய்லியும் புது காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த சீரிஸில் இன்றைக்கி ஒரு சூப்பரான காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபைனல் இயர் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராஜெக்டோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கம்ப்ளைண்ட் ரெசல்யூஷன் சிஸ்டம். ஸோ இது ஒரு ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ரெசல்யூஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ இதில் அப்ஸ்ட்ராக்ட் நம்ம இந்த ப்ராஜெக்டோட தியரட்டிக்கல் பார்ட் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் வராது. ஸோ நான் என்னன்றதை நான் உங்களுக்கு தியரட்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதோட அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கம்ப்ளைண்ட் ரெசல்யூஷன் சிஸ்டம். இந்த வெப் பேஸ்டு அப்ளிகேஷன் உங்களுக்கு யூசர் ஈஸியாக உங்களோட கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்க்கான ரெஸ்பான்ஸ் ஈஸியாக கிடைக்கிறதுக்கும் ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்மாக இது இருக்க போது யூசருக்கும் அட்மினுக்கும் ஈஸியாக ஒரு இன்ட்ராக்ஷனும் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது PHP MySQL இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வச்சு க்ரியேட் பண்ணிருக்கிறதுனால யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே இங்கே ஸ்மூத்தாக இருக்கும். யூசர் ஒன்ஸ் லாகின் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸை இங்கே சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அவங்களோட ஜென்ரல் கொரிஸை கூட அவங்க இங்கே சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அட்மின் அதை செக் பண்ணி அதை ட்ராக் பண்ணி யூசர்ஸுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கலாம். யூசர் இதில் ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால அவரோட ஸ்டேட்டஸ் என்ன, அதாவது அவரோட கம்ப்ளைண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதையும் அவரால் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதோட எக்ஸிட் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஹேண்ட் ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும். நம்ம மேனுவல் எஃபர்ட் போட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். ஸோ அந்த இடத்துல இந்த டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அதை விட்டு நம்ம வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் அவங்களுக்கான கம்ப்ளைண்ட் நம்ம மேனுவலாக ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறோம். அது மெயில் மூலியமாகவும் தென் ஃபீட்பேக் உங்களுக்கு எப்படி மூலியமாகவும் வந்திருக்கும். ஸோ அப்போ அதை அவங்களால ட்ராக் பண்ணவும் முடியாது. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அவங்ககிட்ட போய் என்னோட கம்ப்ளைண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றது உங்களால் கேட்டுட்டு இருக்கவும் முடியாது. பிகாஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே நம்மளால் ஸ்ட்ரகிள் பண்ணி உள்ளே போகிறதுக்கும் வெளியே வரதுக்கும் நமக்கு லேக் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட ப்ரொபோஸ் சிஸ்டம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக நமக்கு வச்சுருக்கோம். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வைக்கும் போது இந்த நீங்கள் கம்ப்ளைண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் சிஸ்டம் மூலியமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், நீங்கள் மொபைல் மூலியமாகவும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரெண்டு சைட்லையும் நம்மளோட அப்ளிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் ஒர்க் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு ஆன்லைன்ன்றதுனால உங்களோட கம்ப்ளைண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது உங்களால் இங்கே ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட கம்ப்ளைண்ட் என்ன கேட்டகரி கீழே நீங்கள் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கேட்டகரி வேணும்னா நீங்கள் அதை கொரிஸாக எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் நீங்களாக இதில் ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான யூசர்ஸுக்கு நீங்கள் ஈஸியாக இன்ட்ராக்ஷனும் நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால யூசரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இங்கே ஃபுல்ஃபில் ஆகுது. அட்மினும் அந்த ஒரு யூசர் கொடுக்குற ஒரு கம்ப்ளைண்ட்டை அட்மினுக்கு டேரெக்டாக நம்ம கொண்டு போகிற மாதிரி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை நம்மளால இங்கே பண்ணிக்க முடியுது. ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட்டோட யூஸ் கேஸ் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதான் இந்த ப்ராஜெக்ட்டோட யூஸ் கேஸ் டயக்ராம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே வரீங்க. உள்ளே வந்தோடனே உங்களுக்கு மொத்தம் ரெண்டு விதமான மாடியூல்ஸ் இருக்கும். ஸோ யூசர் மாடியூல்ஸில் உள்ளே போடணும் தான் உங்களுக்கு டேஷ்போர்ட். ஸோ டேஷ்போர்டில் நீங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, அது எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் க்ளோஸாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு இந்த டேஷ்போர்டில் காமிச்சு கொடுத்துரும். டேஷ்போர்டுக்கு அப்புறம் நீங்கள் கம்ப்ளைண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அடுத்தது சப்மிட் கொரிஸ். உங்களோட கொரிஸ் ஏதாவது இருக்குது, ஜென்ரல் கொரிஸ் இருக்குது, கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஏதாவது கொரிஸ் இருந்தால் கூட நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ண கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். உங்களோட அக்கௌண்ட்ஸ்க்கான டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அதாவது எடிட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். உங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் போய் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வியூ கம்ப்ளைண்ட் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ட்ராக்கும் பண்ணிக்கலாம். என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அடுத்தது அட்மின். அட்மின் என்ன பண்ணுவார், நம்மளோட ப்ராஜெக்ட்டில் மொத்த கம்ப்ளைண்ட்டையும் இவர் தான் மேனேஜ் பண்ணுவார். அந்த கம்ப்ளைண்ட் என்ன கேட்டகரியில் வந்திருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவர் தான் மேனேஜ் பண்ணுறார். வியூ கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுத்துருக்கா, என்ன கம்ப்ளைண்ட், இது எல்லாத்தையுமே அவர் தான் மேனேஜ் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறது, அது இன் ப்ராக்ரஸில் இருக்கா, இல்லை கம்ப்ளீட் ஆகிடுச்சா, இல்லை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரியான எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு இந்த அப்டேட் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸில் தான் உங்களுக்கு அப்டேட் ஆகுது. வியூ லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ். ஸோ யூசர் மேனேஜ் பண்ணுற ப்ராசஸும் இங்கே அட்மினோட வேலை தான். யூசர் டெலிட் பண்ணுறது, யூசர் மாடிஃபை பண்ணுறது, எவ்வளோ யூசர் இருக்காங்கன்னு பார்க்குறது, தென் இது எல்லாத்தையுமே அட்மின் பார்த்துக்க முடியும். வியூ மேனேஜ் கேட்டகரி. ஸோ இங்கே நமக்கு கம்ப்ளைண்ட் வந்து ஈச் கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். ஸோ அந்த கேட்டகரி ஆட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறதும் அட்மின் தான் பார்க்கணும். நமக்கு ஜஸ்ட் அந்த கண்டென்ட், அந்த ஒரு கேட்டகரி நமக்கு யூசர் வியூஸில் காட்டும், அவ்வளோதான். ஓகே, யூசருக்கு எப்படி காட்டணும், என்னென்ன கேட்டகரியில் அவர் காட்டணும், என்னென்ன கேட்டகரிலாம் காட்டக்கூடாதுன்றதெல்லாம் இந்த இடத்துல தான் அவர் மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ சப் கேட்டகரி ஆட் பண்ணுறது, ஸோ யூசரோட லாகின் ஃபார்ம் பார்க்குறது, பிகாஸ் எந்த யூசர் எப்போ லாகின் பண்ணியிருக்காங்க, எப்போ வெளியே போயிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் இங்கே பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்து அவரோட அக்கௌண்ட் பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது, அவரோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது, இது மாதிரி எல்லாமே பண்ணிக்க முடியும். ஓகே, தென் லாக் அவுட் பண்ணி வெளியே வருது. தென் ஓவரால் யூஸ் கேஸ் டயக்ராம் நமக்கு இது தான். ஓகே, ஸோ இது எல்லாமே ப்ராசஸ் நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்றது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட மெயின் பேஜ். ஓகே, ஸோ நம்ம ப்ராஜெக்டோட மெயின் பேஜில் இன்ஸ்டன்ட் கம்ப்ளைண்ட் ரெசல்யூஷன்ஸ்க்கான மொத்த டீட்டெயில்ஸும் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்போம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக இருக்குது, ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்னலாம் இஷ்யூ இருக்குது,
இந்த ப்ராஜெக்ட் என்ன யூஸ் பண்ணுறதுலாம் என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குன்றது நம்ம இந்த மெயின் பேஜில் சொல்லியிருப்போம். இன்கேஸ் இந்த ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து அட்மின் லாகின், யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், யூசர் லாகின். முதல்ல அட்மின் பேனலை பார்த்துட்டோம்னா யூசர் பேனல் நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ அட்மின் பேனல் போவோம். ஸோ அட்மின் லாகின் தனி போர்ட்டல். ஸோ அட்மின் போட்டுட்டு லாகின் பண்ணி உள்ள பாஸ்வேர்ட் போட்டு நான் உள்ளே போகிறேன். எஸ், உள்ளே வந்துட்டோம்னா யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ முதல் எடுத்தோடனே பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன். இன்கேஸ் உங்களுக்கு அட்மினாக போகிறீங்க, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் பேஜில் நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நான் உள்ளே போன உடனே நான் என்னோட கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸில் பார்த்துக்கலாம். ஏதாவது பெண்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறது, ப்ராசஸில் இருக்கிறது, இது மாதிரி எல்லா ப்ராசஸும் நமக்கு இங்கேயே காமிச்சு கொடுத்துரும். க்ளோஸ்டு கம்ப்ளைண்ட்ஸ் கூட உங்களுக்கு இங்கே காட்டும். ஸோ உதாரணத்துக்கு இது இப்போ வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இது புதுசாக நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன டைமில் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, எப்போ வந்திருக்கு, இது மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இங்கே காட்டும். ஓகே, ஸோ இன்கேஸ் டீட்டெயில்ஸ் வியூ பண்ணி பார்க்கணுமா பார்த்துக்கலாம். என்ன விதமான கம்ப்ளைண்ட், என்ன கேட்டகரியில் வந்திருக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது எந்த யூசர் அப்படின்னு தெரியும்னா கூட நீங்கள் அந்த வியூ யூசர் டீட்டெயில்ஸில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது மாதேஷோட ப்ரொஃபைல் இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ கான்டாக்ட் ஸ்டேட்டு எல்லாமே நமக்கு இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட யூஸ் கேஸ் டயக்ராமில் இருக்க ஃபஸ்ட்டு 3 ப்ராசஸ். அடுத்தது மேனேஜ் யூசர் கேட்டகரி. இந்த யூசர்ஸ் ஏதாவது ஒரு யூசர் டெலிட் பண்ணணும்னு நினச்சாலும் அவர் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மாதேஷ் இருக்கார், இந்த மாதேஷோட யூசர் அவர் டெலிட் பண்ண நினைக்கிறாருன்னா அவர் டெலிட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ண நினைக்கிறாங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூசர் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் நமக்கு இங்கே இருக்குது. தென் ஆட் கேட்டகரி. ஸோ ஆட் கேட்டகரி, ஆட் சப் கேட்டகரி 2 ஆப்ஷன் இருக்குது. ஆட் கேட்டகரியில் இது என்ன விதமான கம்ப்ளைண்ட்ன்றது நீங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு இங்கே போயிட்டு நமக்கு ஒரு கேட்டகரி இருக்குது பாருங்கள், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் இஷ்யூ. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குன்னா கம்ப்ளைண்ட் ரிலேட்டட் பஸ், மெட்ரோ, டாக்ஸி ரிலேட்டட் டிலேஸ். ஸோ இது எல்லாமே டிலேவாக வருது, ஓவர் சார்ஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சார்ஜஸ் கம்ப்ளைண்ட்லாம் இருக்குதுன்னா நீங்கள் இந்த கேட்டகரி சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கேட்டகரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண நினைக்கிறீங்கன்னா இங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம சாம்பிள் கேட்டகரி நிறையா வச்சுருக்கோம். ஓகே, நான் ஒரு கேட்டகரி ஆட் பண்ணுறேன், எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்ஸ். ஸோ நான் ஒரு கேட்டகரி ஆட் பண்ணியிருக்கேன், எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் ஒரு கேட்டகரி ஆட் பண்ணியிருக்கேன். இஷ்யூ ரிலேட்டட் டு பவர் அவுட்டேஜ், ஃபேக்கல்ட்டி, ஃபால்ட்டி மீட்டர்ஸ் அண்ட் ஹை பில்ஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரிலாம் வச்சு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நான் கொடுத்துட்டேன் அதை எடிட் பண்ண நினைக்கிறாலும் எடிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ண நினச்சாலும் நான் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ மேனேஜ் கேட்டகரி ஆப்ஷன்ஸ் நமக்கு எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. சப் கேட்டகரி எல்லாம் ஒர்க் ஆகுதான்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் கேட்டகரி முதல்ல செக் பண்ணுங்க. அதாவது நீங்கள் என்ன கேட்டகரி கீழே ஒரு சப் கேட்டகரி கிரியேட் பண்ண நினைக்கிறீங்கன்றதை சூஸ் பண்ணுங்கள். எலக்ட்ரிசிட்டி பில் கீழே நான் சப் கேட்டகரி கிரியேட் பண்ண விரும்புகிறேன். ஸோ இந்த கேட்டகரி நேம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ சப் கேட்டகரியில் நான் பவர் அவுட்டேஜ் அப்படின்றத நான் வச்சுட்டு கிரியேட் கொடுத்துறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்ஸில் பவர் அவுட்டேஜில் நம்ம என்ன சப் கேட்டகரி வச்சுருக்கோமே நமக்கு எங்கேயா வந்து அப்டேட் ஆகிடுச்சு. அடுத்து ஸ்டேட்டு. ஸோ என்ன ஸ்டேட்டு கீழே வந்து யூசர்ஸ் இருக்காங்க, அந்த ஸ்டேட் கீழே வந்து அப்டேட் பண்ண நினைக்கிறீங்க நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம 2 ஸ்டேட் வச்சுருக்கோம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடுன்னு வச்சுருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டேட் ஆட் பண்ண தோணுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு ஒரு ஸ்டேட் நான் ஆட் பண்ணுறேன். சாரி, டிஸ்கிரிப்ஷனில் உத்தரப்பிரதேஷ்க்கு என்னென்ன சிட்டிஸ்லாம் வருதுன்றதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். இன்க்ளூட் லக்னோ, கான்பூர், வாரணாசி. கிரியேட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேட் நமக்கு இங்கே ஆட் ஆகிடுச்சு. அப்போ ஸ்டேட் ஆட் பண்ணுறது நமக்கு இங்கே கரெக்டாக வரும். யூசர் லாக் இன்ஃபோ பார்க்க முடியுமா? எஸ், ஆஃப்கோர்ஸ் பார்க்க முடியும். இல்லை லாக் இன்ஃபோவும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ லாக் அவுட் பண்ணி வெளியே வரும். ஸோ அட்மின் மேனல் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி லாக் அவுட். நமக்கு லாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ ரிட்டன் டு ஹோம். முன்னாடி நான் ஹோம் பேஜுக்கு வரேன். ஸோ புதுசாக அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ண நினைக்கிறீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களோட நேம் கொடுத்து உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோன்றதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக நான் சைன்இன் போகிறேன். ஸோ சைன்இனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட மெயில் ஐடி நான் கொடுத்துட்டு என்னோட பாஸ்வேர்ட் நான் கொடுத்துக்கிட்டு உள்ளே போகிறேன். உள்ளே போனோடனே அட்மினுக்கு என்னெல்லாம் காட்டுதோ அதே விஷயம் எனக்கும் காட்டும். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன். தென் டேஷ்போர்டில் போயிட்டு நான் எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்,
ஸோ என்ன எத்தனை கம்ப்ளீட் ப்ராசஸில் இருக்குது, ஸோ எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, ஸோ எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு காட்டுது. ஸோ நான் புதுசாக ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் நான் கொடுக்க நினைக்கிறேன்னும் போது என்னோட கம்ப்ளைண்ட் லாட்ஜ் அப்படின்னு ஆப்ஷனுக்கு நான் இங்கே வரேன். இங்கே வந்துட்டு முதல்ல கேட்டகரி சூஸ் பண்ணுறேன். ஸோ எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்ஸில் சப் கேட்டகரியில் பவர் அவுட்டேஜ் ஆகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன சிட்டிஸில் தமிழ்நாட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கம்ப்ளைண்ட் டைப்பு ஜென்ரல் குவரி. ஸோ இந்த இடத்துல எதனால் நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட் என்ன, அதாவது ஒரு மெயில் அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் அனுப்புறீங்கல்ல, ஸோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் இங்கே அனுப்பிச்சிக்கலாம். உதாரணத்துக்கு இது எப்படி வைக்கலாம் அப்படின்னா, ஸோ பவர் அவுட்டேஜ் இஷ்யூ ஃபார் 3 days அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம். ஸோ கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் 200 வேர்ட்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கரண்ட்லி ஓகே, ஸோ சின்ஸ் லாஸ்ட் வீக்ன்ற மாதிரி நம்ம ஒரு ஏரியாஸ் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் உங்ககிட்ட ஏதாவது டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஏதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஓகே, என்கிட்ட ஒரு பிடிஎஃப் இருக்குது, அந்த பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணுறேன். The complaint has been successfully filed. Complaint number is 2. ஓகே, ஸோ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண கம்ப்ளைண்ட் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கும். ஸோ யூசர் கம்ப்ளைண்ட் பண்ண எல்லா கம்ப்ளைண்ட்டும் நமக்கு இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ராசஸிங் டைம் நம்ம இப்போ தான் அப்டேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் நமக்கு இங்கே டைம் ஓடாது. ஸோ நான் டேட் ப்ராசஸ் டேட்டாக இருக்குது. இன்கேஸ் அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வியூ பண்ணி நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டோம். இதை எப்படி அட்மின் யூசர் காட்டும் அப்படின்னா நம்ம அட்மின் பக்கம் போய் பார்த்துடலாம். இங்கே போயிட்டு மேனேஜ் கம்ப்ளைண்ட்ஸில் இங்கே பாருங்கள் நாட் டேட் ப்ராசஸ் கம்ப்ளீட் இருக்குது. இதில் போயிட்டு வியூ டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட், எவ்வளோ என்ன ஃபைல்ஸு எல்லாமே இங்கே நான் பார்த்துக்க முடியும். ஓகேவா, ஸோ இங்கே போய் நான் டேக்ஸ் ஆக்ஷன் எடுக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்லாம் க்ளோஸ் பண்ணுறேன். நான் இங்கே சும்மா செக்னு போட்டு இஷ்யூ ரிசால்வ் சப்மிட் பண்ணியாச்சு. கம்ப்ளைண்ட் ஹாஸ் பீன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே போய்ட்டு இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸ்டேட்டஸில் க்ளோஸில் வந்துருச்சு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் யாரை கொடுத்ததுன்னு என்னால் இங்கேருந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுவும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம இங்கே பண்ணிட்டோம். இது யூசருக்கு எப்படி காட்டும் அப்படின்னா யூசரை லாகின் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இங்கே போய்ட்டு கம்ப்ளைண்ட் இஷ்யூவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ வியூ டீட்டெயில்ஸில் போய் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ கம்ப்ளைண்ட் க்ளோஸ் ஆகிருக்கு, என்ன டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஓகே, ஸோ ஒரு கம்ப்ளைண்ட்டை எப்படி ரைஸ் பண்ணி உங்களுக்கு குயிக்காக எப்படி ரெசல்யூஷன் கொடுக்கணுன்றதை நம்மளோட பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட்ஸ் ஆட் பண்ண தோணுச்சு அப்படின்னா உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.